மிதுன ராசிக்காரர்களினுடைய மனதிலே இடம் பிடிப்பது எப்படி? மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு, மிதுன ராசிக்காரர்களுடைய மனதிலே எப்படி இடம் பிடிப்பது, அவர்களை எப்படி கவர்வது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையில மிதுன ராசி நபர்களோட நீங்க எப்போதும் நட்போடு இருக்க முடியும். மிதுன ராசி நபர்களை காதலனாகவோ காதலியாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ வாய்க்க பெற்றவர்கள், மிதுன ராசிக்காரர்களை நண்பர்களாக பெற்றவர்கள், மிதுன ராசிக்காரர்களை பிள்ளையாகவோ சகோதர சகோதரிகளாகவோ தாய் தந்தையராகவோ பெற்றவர்கள், மிதுன ராசிக்காரர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா இருக்கும். மிதுன ராசிக்காரங்க கிட்ட எப்படி நடந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு மன அமைதிக்காக கோவிலுக்கு போறது பிடிக்கும். அப்ப அவங்க கூட கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களை பிடிச்சு போகும். அல்லது மிதுன ராசிக்காரங்க கோவிலுக்கு போகும்போது எதிர்ப்பு காட்டாமலாவது அவங்க போறதுக்கு அவங்கள அனுமதிக்கணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு தர்மகாரிய சிந்தனைகள் இருக்கும். தர்மகாரியங்களுக்கு டொனேஷன் பண்றாங்க அப்படின்னா, தர்மகாரியங்களுக்கு வாலியன்டியரிங் தன்னார்வலராக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், அல்லது அவங்க கூட சேர்ந்து பணியாற்றணும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சு போகும். ஒவ்வொரு தினத்தையுமே கடவுள் கொடுத்த பாக்கியமாக அவங்க கருதுவாங்க மிதுன ராசிக்காரங்க. அப்போ அவங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் கடவுள் கொடுத்த பாக்கியம். ஆமா, என்ன கடவுள் கொடுத்த பாக்கியம் நினைக்கிறேன், என்ன கடவுளை போய் கும்பிடுற, இப்படி உதாசீனப்படுத்திடாம மிதுன ராசி நபர்களினுடைய அந்த உணர்வுகளுக்கு, கடவுள் பக்தி உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு பிடித்தமானவராக நீங்கள் மாறி போவீர்கள். மிதுன ராசிக்காரர்கள் ஆத்ம திருப்திக்காக, மன திருப்திக்காக வாழக்கூடிய நபர்கள். அவங்க மனசு திருப்தி அடையும்படி, ஆத்ம திருப்தி அடையும்படி, அதாவது மிதுன ராசிக்காரருக்கு ஒரு இணையர் பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னா, லைஃப் பார்ட்னர், அவங்க சோல் பார்ட்னரா இருக்கணும், மைண்ட் பார்ட்னரா இருக்கணும், பிசிக்கல் பார்ட்னரா இருக்கணும். எல்லா வகையிலையுமே இந்த பெஸ்ட் பார்ட்னர்ஷிப்பா அவங்க இருக்கணும். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஆத்ம ரீதியாகவோ நீங்கள் மிதுன ராசி நபருக்கு குறை வைத்தீர்களே என்றால் அங்கே சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள், மன உளைச்சல்கள், மன அதிருப்தி, மனவாட்டம், மன அலர்ச்சி, மன சிக்கல்கள் அங்கே உண்டாகும். அப்ப அவங்களுக்கு பிடித்தமானவரா நீங்க இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அன்பு காட்டக்கூடிய நபராக இருக்கணும். அன்புக்கு கட்டுப்பட்டு அது அப்படியே அசையாம இருக்கக்கூடிய நபர் மிதுன ராசி. மற்ற ராசிகளும் சில ராசிகள் அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ராசிகள் இருக்கு. மிதுன ராசிங்கிறது கப்சுப்புன்னு இருக்கிறதும்பாங்கல்ல, அன்புக்கு கட்டுப்பட்டு காத்து கிடப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. அப்ப மிதுன ராசி மனசுல இடம் பிடிக்க வேண்டும் என்று எவர் நினைக்கிறீர்களோ அவர் அன்பின் உச்சகட்டமாக இருக்க வேண்டும். அன்பை அள்ளித்தருபவராக இருக்க, அன்கண்டிஷனல் லவ் அதை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தா மிதுன ராசிக்காரங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சாரலாம். ஆமா, அன்பு செலுத்தக்கூடிய நபர். இப்ப மிதுன ராசிக்காரங்க யாரு மேலையாவது அன்பு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக எதையும் செய்வார்கள். யாரு கூடவாவது விரோதம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த விரோதத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிதுன ராசிக்காரர் நினைக்கிற காரணத்தால அவங்க யாரு கூடவாவது வம்பு சண்டை போட்டு அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து, என்ன இன்னைக்கு சண்டை போட்டு இன்னைக்கு சமாதானம் ஆயிட்டு அப்படின்லாம் அவங்களை ஏளனப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் விரோதத்தை வளர்க்காம முடிக்கணும்னு பார்ப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. பிரச்சனை எங்க நடக்குது? இப்ப மிதுன ராசிக்காரங்க யாரு கூட சண்டை போட்டாங்க, உங்ககிட்ட சொல்றாங்க, நான் அது மாதிரி அவங்க கூட சண்டை போட்டேன், 2 நாள்ல சமாதானம் ஆயிடுவாங்க. நேத்து தானே சண்டை போட்டேன்னு சொன்ன, இன்னைக்கு என்ன நீ சமாதானம் ஆயிட்ட அப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது மிதுன ராசிக்கிட்ட. அப்புறம் பிடிக்காம போயிடும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அவங்க பிரச்சனையை முடிவு கொண்டு வருவாங்க. மிதுன ராசிக்காரங்களினுடைய பேச்சு வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கும்.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் மிதுன ராசி நபர்களோடு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா நட்பாவே இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. மிதுன ராசிக்காரங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு முகத்துக்கு நேராவே சொல்லிடுவாங்க உங்களை பிடிக்கும் பிடிக்கல, அல்லது உங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க. மிதுன ராசிக்காரங்க ஒருத்தரை தாய்க்கு நிகரா நினைக்கிறாங்கன்னா உங்களை நான் அம்மா ஸ்தானத்துல பாக்குறேன். இப்போ ஒருத்தரை சந்திக்கிறாங்க, அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா, நான் திருமணம் ஆகுது முன்னாடி உங்களை சந்திச்சிருந்தா நான் உங்களையே திருமணம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லிடுவாங்க. இதனால அவங்கள தப்பா நினைக்க கூடாது. நீங்க இப்போ ஒருத்தரை பிடிக்கலைன்னாக்கா உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களுடைய இந்த குணங்கள்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்க இதெல்லாம் செய்யறதெல்லாம் மாத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா உங்களை பத்தி நான் அப்படி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு நேருக்கு நேரம் முகத்துக்கு நேராவே சொல்லிடுவாங்க மிதுன ராசிக்காரங்க. அப்படித்தான் மிதுன ராசிக்காரங்க சொல்லுவாங்க. அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அதை தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கும் சண்டை, லடாய், வம்பு, பிரச்சனைகள் பிடிக்காம தான் போகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். பிடித்தவர்களுடைய அட்வைஸை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள், வேற யாருடைய அட்வைஸையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்ப யாராவது மிதுன ராசிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க ஏத்துக்கலைன்னா அதுக்காக அவங்க மேல நீங்க கோவப்படக்கூடாது. உங்க அட்வைஸ் அவங்க ஏத்துக்கணும்னா நீங்கள் பிடித்த நபராக மாற வேண்டும். யாருக்கு? மிதுன ராசிக்கு பிடிச்ச நபராக மாறணும். மிதுன ராசிக்காரர்கள் விவேகமுடையவர்கள், ரொம்ப ஃபாஸ்டா செய்ய மாட்டாங்க. அந்த ஃபாஸ்ட்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி மெதுவா செய்வாங்கன்னு சொல்லல. விவேகம் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு தேவையான ஒரு தாமதத்தை அவர்கள் எடுப்பார்கள். சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் ஒரு நேரமும் இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு கரெக்டா அழுக வரும், கரெக்டா காதல் வரும், மிகச்சரியா பாசம் வரும், மிகச்சரியா அன்பு வரும். சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களையும் செய்து கொள்வார்கள். பணக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் பகட்டாக தன்னுடைய உடை, நகை அதை அணிந்து கொள்ளக்கூடிய நபர். ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த இடத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் அப்படி இருப்பார்கள். எங்கே பெட்டி பாம்பாக அடக்கி வாசிக்க வேண்டுமோ அங்கே அடக்கி வாசிப்பார்கள். எங்கே அதிகமாக பேச வேண்டுமோ அதே இடத்திலே அதிகமாக பேசுவார்கள். எப்படி வேண்டுமானாலும் சமயத்துக்கு தகுந்தாற் போல நல்ல விதமாக பாசிட்டிவ்லி சேஞ்ச் ஆகக்கூடிய நபர்கள். நாடகம் நடிக்க அப்படி நடிச்சு இல்லாம இருக்கக்கூடியவங்க கிடையாது மிதுன ராசிக்காரங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. அப்ப மிதுன ராசியை நீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறும்போது அதை அனுசரிச்சு போறவராக இருக்கணும். நேற்று அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படி இல்லை. அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க நல்ல விதமா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனு, அங்கே மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வருவாங்க அப்படின்னா உடம்புல 20 பவுன் நகையை போட்டுக்கிட்டு போனால் ஐயோ மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் புவர் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க நம்ம கொஞ்சமாக நகை போட்டு போவோம், அதுதான் நல்லது, நம்ம மற்றவங்களுக்கு பாவம், நம்ம அவங்களுக்கு ஒரு ஏக்கத்தை உண்டாக்கக்கூடாது அப்படி நினச்சிக்குவாங்க. அதே பெரிய வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறாங்கன்னா 25 பவுன் நகையை கூட போட்டுக்கிட்டு போவாங்க மிதுன ராசிக்காரங்க. இதுதான் இடத்து நம்ம இது பாசிட்டிவாக நல்ல விஷயம் தானே. இதை விமர்சிக்கக்கூடிய நபர்கள் சில பேர் இருக்கிறீங்க. இதை போய் வீட்டில் உள்ளவங்க விமர்சிச்சிங்கன்னா இன்னும் அந்த இடத்துக்கு முன் நகை போட்டு போயிடும், அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கே பிரச்சனை உண்டாகும். இப்படித்தான் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறீங்க நீங்க மிதுன ராசிக்கிட்ட. மிகுந்த அனுபவசாலிகளாக இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். நல்ல குணங்கள் நிறைய உண்டு, நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. நீங்க மிதுன ராசிக்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய நல்ல குணங்களை கத்துக்கலாம் பாருங்க. நிறைய நல்ல குணம் கத்துக்கலாம். ஆனா சில பேர் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க மாட்டீங்க. இந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் மிதுன ராசியை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. மிதுன ராசிக்காரங்க நல்லவங்க. அதுவும் ஒரு மிதுன ராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா ஒரு டிவிலையோ அல்லது ஒரு யூடியூப்லயோ நல்ல திரைப்பட பாடல் அல்லது நல்ல சினிமா, நல்ல ஒரு புத்தகங்களை நீங்க படிச்சீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி போகும். ஏன்னா அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கும். அப்ப அதுல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களையும் அவங்களுக்கு பிடிச்சு போகும். பிடித்தமான பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுவார்கள். மிதுன ராசிக்காரங்க பிடிச்ச பொருள் ஏதாவது வச்சிருக்காங்கன்னா அதை போய் நீங்க டேமேஜ் பண்ணீங்கன்னா அது குழந்தையா இருந்தா கூட கோபம் வரும்.
எல்லோரும் தன்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க மிதுன ராசிக்காரங்க ஒரு அட்ராக்டிவ் மனநிலைமைக்கு வருவாங்க. அட்ராக்ஷன், அது தன்னுடைய உடல் அழகை வெளிக்காட்டுவதாக இருக்கலாம், முக அழகை வெளிக்காட்டுவதாக இருக்கலாம், தன்னுடைய வார்த்தைகளிலே மற்றவர்களை அட்ராக்ஷன் பண்ணுவதாக இருக்கலாம், தன்னுடைய செயல்பாடுகளிலே மற்றவர்களை அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல நல்ல ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதன் மூலமாக தன்னுடைய உயர் அதிகாரிகளினுடைய அட்ராக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இப்படி எப்படியோ ஏதோ ஒரு வகையில தன் மேல எல்லாருடைய கவனமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அப்ப அது நீங்க அனுமதிச்சு போகணும். சில பேர் என்னன்னா அவங்க அட்ராக்ஷனா இருக்கிறதையே ஒரு குறையா எடுத்து அவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லி ரொம்ப மோசமா விமர்சிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறீங்க. அந்த அட்ராக்ஷன் பண்பை நீங்க பாராட்டுங்க. மிதுன ராசிக்காரங்க அட்ராக்ஷன் பண்பை நல்ல கவரும் விதமா அவங்க இருக்கிற பண்பை பாராட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கலாம். சிறந்த நண்பர்கள் ரிஷப ராசி, அதுக்கப்புறம் சிம்ம ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, அதுக்கப்புறம் துலாம் ராசி, இந்த ராசிக்காரர்களோட இவங்க நண்பர்களாக இருக்க முடியும். சிறந்த நண்பர்களாக, லைஃப் பார்ட்னரா இருக்கலாமா அது நான் சொல்றேன், ஆனா ஒரு நட்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா ரொம்ப நல்லது. அதனால ரிஷப ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்க நீங்க மிதுன ராசியோட ஈஸியா ஃப்ரெண்ட்லி ஆகலாம், ஈஸியா மனசுல இடம் பிடிச்சிடலாம். அது நீங்க ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாமா இருந்தாலே நீங்க அவங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம். வேற எதுவும் பெருசா செய்ய வேண்டியது இல்லை. கடக ராசிக்காரங்களோட மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மத்தியமமான நட்பு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா 12 ராசியில மீன ராசி. மீன ராசினாவே எதிர்ப்பா இருக்கும்னு நான் சொல்லல. மீன ராசியில அதிகபட்ச நபர்கள் எதிர்ப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மீன ராசிக்காரங்களோட கொஞ்சம் எதிர்ப்பு தன்மை இருக்கும். மிதுன ராசிக்கு கொஞ்சம் ஒத்து போகாதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா இருந்துங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மிதுன ராசிக்காரர்களோட உறவினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதை விட்டுருங்க. நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்கள போய் டார்ச்சர் பண்ணீங்கன்னா, என்ன என்கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிற, இன்னைக்கு உன்கிட்ட பழகுனாலும் அவங்க கிட்ட பேசுற, இவங்க கிட்ட பேசுற அப்படின்னு சித்தப்பாவோ பெரியம்மாவோ அண்ணனோ தம்பியோ அவரோ இவரோ எவரோ பிளட் ரிலேஷன்ஷிப் அவங்கெல்லாம் அவங்க கூட சண்டைக்கு போகாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தாட் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப அதிகமா பிடிக்கும். தன் எண்ணங்களுக்கு இணையாக ஒத்து போகிற நபர்களோட மிதுன ராசிக்காரர்கள் பழகும் போது அவர்களை நீங்கள் அனுமதித்து விட்டீர்களே என்றால் உறவினர்களோடு எந்த பிரச்சனைகள் வரவே வராது. அவங்க தாட் ரிலேஷன்ஷிப்பை தேடி போகும்போது பிளட் ரிலேஷன்ஷிப் உள்ள குறுக்க போகுது. என்ன நான் ஒருத்தன் எனக்கு ஏன் பெரியப்பா அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஆனா அவன் ஃப்ரெண்டு அவன்கிட்ட நீ எப்படி பேசுற, நல்லா பழகுற அப்படின்னா அப்போ சண்டை தான். அப்போ அவங்க மனசுல உறவினர்கள் இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? நட்புகளுக்கு இடம் கொடுத்து விட்டுறணும். அவங்க நண்பர்களோட நட்பா இருப்பாங்க. அந்த நட்புக்கு உறவினர்களை அனுமதிச்சதுனால உங்க மேல அவங்களுக்கு எந்த கோபமும் இல்லாம இருக்கும். இதெல்லாம் அவங்களோட பழகிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் கவனமா கேட்டு மிதுன ராசிக்காரங்களோட ஒரு ஸ்மூத்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறீங்க? மிதுன ராசி அப்படி கிடையாது. நீங்க பிரச்சனை பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய வில்லன்லாம் கிடையாது. அதாவது அவங்க நண்பர்களோட பழகிறதுனாலே சில உறவினர்கள் எதிரிகளை போல பார்க்கிறார்கள் மிதுன ராசி நபர்களை. அதனால இது ஒரு முக்கிய கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மிதுன ராசிக்காரங்க அவங்க பேர்ல வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அப்போ மிதுன ராசிக்காரங்களை கணவனாகவோ மனைவியாகவோ பெற்றவர்கள் நீங்க சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க பேர்ல வாங்கலாம். பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைங்க பேர்ல வாங்கலாம். மிதுன ராசிக்காரங்க அவ்வளவு ஈஸியா குடும்பத்தினராக்க கஷ்டப்படுத்திட மாட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி பஞ்சாயத்தெல்லாம் ஈஸியா டீல் பண்ணுவாங்க. மிதுன ராசிக்காரங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு பார்க்க மாட்டாங்க. அப்ப எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டும் என்று நினைப்பதனால சில பேர் என்ன நினைக்கிறீங்க, குடும்பத்துல உள்ளவங்க மிதுன ராசிக்காரங்களை பார்த்து நீ அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற, அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க.
என்ன நினைக்கிறீங்க? மிதுனராசி அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரையும் ஒரே போலதான் நடத்துவாங்க. நீங்க சில உறவினர்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்க அக்காவுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ற, இல்ல தம்பிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற. இப்ப மிதுனராசி அம்மா இருக்காங்கன்னா 2-3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளை என்ன சொல்லுவான், நீ அந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ற, என்னைய விட்டுட்ட. மூத்த பிள்ளை இல்ல, நான் என்னை விட்டுட்ட. அந்த பிள்ளை என்ன சொல்லும், இல்ல நீ மூத்த பிள்ளைதான் சப்போர்ட் பண்ற, இளைய பிள்ளைய விட்டுட்ட. இப்படி எல்லாம் பேசுறீங்க. இல்ல, அப்படி கிடையாது. மிதுனராசிக்காரங்க எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பார்கள், எல்லோரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று, குடும்பத்தினரை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைப்பார்கள். மிதுனராசிக்காரங்கள்ல இந்த அதிகபட்ச நாள்கள் ஆயுசோட உயிரோட இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கொல்லுப்பேரை எள்ளுப்பேரை வரையும் பாக்குறாள் யாருன்னு கேட்டீங்கன்னா மிதுனராசி தான். மிதுனராசி நிறைய நாள் உயிரோட இருப்பாங்க, அதிக நாட்கள் உயிரோட இருப்பாங்க. அதனால மிதுனராசியெல்லாம் பகச்சுக்காதீங்க, மிதுனராசியெல்லாம் திட்டாதீங்க, ஏசாதீங்க, பேசாதீங்க. மிதுனராசி மனசுல ஈஸியா இடம் பிடிக்கலாம். நீங்க ஒரு ஸ்பூன் அன்பு தூக்கி போட்டா போதும், அவங்க 1000 ஸ்பூன் அன்பு உங்களுக்கு மேல காட்டுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், டீத்தூள் ஒரு ஸ்பூன் போடுற மாதிரி நான் அன்பு ஒரு ஸ்பூன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சில நேரம் பயந்த சுபாவமாக மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அப்போது ஆறுதலும் தேர்தலும் உடையவராக நீங்கள் அருகிலே உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் மனதுக்கு பிடித்து போகும். எல்லா நாளும் ஒரே குணம் இருக்காது இல்ல, அவங்களுக்கு சில நேரம் பயந்த சுபாவம் உண்டாகும். மிதுன ராசிக்கு தன்னுடைய குறையை யாரிடமாவது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அவரை அவர் நம்புகிறார் என்ற அர்த்தம். மிதுன ராசிக்காரர் அவ்வளவு ஈஸியாக யாரிடமும் குறையை சொல்லிவிட மாட்டார். மிதுன ராசிக்காரங்க உங்ககிட்ட குறை சொல்றாங்க, அதாவது குறைன்னா அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய தன்னுடைய குறையை, தன்னுடைய பலவீனத்தை, எனக்கு இது முடியல, எனக்கு இது உடம்புல ஒரு சுகவீனம், எனக்கு இது போல கடன் இருக்கு, எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களை நம்பி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை நம்புகிறார்கள் என்ற அர்த்தம். மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்தீர்கள் என்றால், அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கரங்களை நீட்டினால் மிதுன ராசிக்காரர்களுடைய மனதிலே, அவர்களுடைய இருதயத்திலே ராஜசிம்மாசனம் போட்டு நீங்கள் உட்கார்ந்து விடலாம், அவருடைய மனதிலே நீங்கள் இடம் பிடித்து விடலாம். அவங்க உங்களை நம்புறாங்கன்னு அர்த்தம். ஆனா ஒரு ஒரு இது என்னன்னா, மிதுன ராசிக்காரங்க யாரை நம்பி சொல்றாங்களோ அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய குறை, அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள திரும்ப ஏளனப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அது மாதிரி மிதுன ராசியை பாவம் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களே கஷ்டத்துல உங்கள்கிட்ட சொல்றாங்க, அதை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தன் கஷ்டத்தை பிறரிடம் சொல்லிவிடுவார்கள். என்ன தன்னை யூஸ் பண்ணு. மிதுன ராசிக்கு என்ன பிரச்சனைனா, தான் கஷ்டத்தை சொன்னோன்னு மிதுன ராசிக்காரங்களை பிறர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர்லாம் பிளாக்மெயிலே பண்ணுவாங்க மிதுன ராசிக்காரங்களை, அவங்க ரகசியம் தெரிஞ்சவங்க. அந்த மற்றவங்க வினையா எடுத்துக்குவாங்க. விஷமத்தன்மமான விஷமிகள் அவர்கள் என்று தெரியாமல் தன் குறையை சொல்லி விடுவார்கள். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவார்கள். மிதுன ராசி கிட்ட அது ஒரு பலவீனமா போயிடும், நம்பிடுவாங்க. பாருங்க என்ன பண்றது, அது மிதுனராசியில பிறந்துட்டாங்க, அப்புறம் அப்படித்தான் இருக்கும். சில நேரம் தன்னம்பிக்கையற்றவராக இருப்பார், சஞ்சலம் மிகுந்தவராக இருப்பார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் உத்வேக கொடுக்கக்கூடிய உறுதுணையாக குடும்ப நண்பர்கள் இருங்கன்னு குடும்ப நண்பர்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இழுவறியாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கு உதவியாக இருங்கள் குடும்ப நண்பர்கள். மிதுன ராசி மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய காலத்தில் ஒரு காதலுக்கு 2 காதலுக்கு 3 காதலுக்கு 4 காதல் கூட உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்களுடைய மிதுனராசியில பிறந்தா அப்படி சிலருக்கு அப்படி அமைஞ்சிரும். அதை பெற்றோர்கள் பெருசா கண்டிச்சு நீ என்ன இப்படிலாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏளனப்படுத்தாதீங்க, சுத்தி உள்ளவங்க ஏளனப்படுத்தாதீங்க. அது ரொம்ப நாளைக்கு அந்த காதல் நிலைக்காது. 1-2 காதல் வரும், அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா மிதுனராசி உங்களை வெறுத்துரும். இதெல்லாம் இந்த வயசுல இப்படி வர்றதான்ப்பா, இதை இப்படி கடந்து போப்பா, இது நிலைக்காதுப்பா அப்படிலாம் சொல்லி ஏதாவது ஒரு அட்வைஸை பண்ணி, அட்வைஸை பண்ணாம நீங்க கண்டு காணாம இருந்தாலே போதும், அதுவே புட்டுக்கும். அந்த காதல் நிலைக்காது, அதுவே இதாயிரும். நீங்க அந்த காதலை போய் டார்ச்சர் பண்றதுனால என்ன ஆகுது, மிதுன ராசி பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்காம போயிடுது. நீங்க மிதுன ராசி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு சொல்றேன். அவங்க லவ் பண்றது ஒன்றும் பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. அது அவங்களுடைய நேரம், அவங்களுடைய அந்த
ஒரு ஒரு வயசு நேரம், அதுவும் மிதுன ராசி, மற்ற ராசிகள் கூட அப்படி இல்லை, மிதுன ராசி அப்படி இருக்கும். அதெல்லாம் விட்டு போயிடணும். நீங்க பல காதலில் தோல்வி அடையக்கூடிய நபராக சில மிதுன ராசி வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள், வாலிப நேரத்தில் அப்படி இருப்பார்கள். அதை கண்டு காணாம விட்டுருங்க. அதை ஒரு விஷயமா எடுத்து அதை பேசி பஞ்சாயத்து வச்சு சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மிதுன ராசி பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு, அந்த பிள்ளைக்கு ஒரு 17 வயசு 20 வயசு இருக்கும், அதை உட்கார வச்சு அதை பஞ்சாயத்து பண்ணி நீ அப்படி பண்ணி அப்படி பண்ணிய, அதெல்லாம் ஏன் விட்டுருங்க மிதுன ராசியை. ஆமா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து விடுபடுவதற்கு யோசனை தான் நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்கள பெரிய சங்கடப்படுத்தக்கூடாது. அப்படி அவங்க காதல் தோல்வியிலேயோ அல்லது பல காதல்லையோ ஒரு மிதுன ராசி வாலிபர் இருந்தால் செவ்வாய்க்கிழமைகள்லையோ சனிக்கிழமைகள்லையோ அவங்கள விரதம் இருக்க சொல்லுங்க. அந்த காதலை சீக்கிரம் விட்டுருவாங்க, அல்லது காதல் தோல்வியில இருந்து அதுல இருந்து மீண்டு வந்துடுவாங்க. செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில விரதம் இருக்க சொல்லுங்க. காயத்ரி மந்திரங்கள் ஜெபிக்க சொல்லுங்க. ஈஸியா அவங்க ரிலாக்ஸ் ஆகி வெளில வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. அதை விட்டு அவங்கள போய் திட்டக்கூடாது. பாருங்க, மிதுன ராசிக்காரங்க அந்த ஒரு 25 வயசுக்கு மேலே எல்லாம் பணப்புழக்கம் அதிகமா அவங்களுக்கு கைக்கு வருங்க. நிறைய காசு வரும். பிறப்பிலிருந்து அவங்களுடைய இறப்பு வரை பணப்புழக்கம் அப்படிங்கிறது இல்லாமையும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது. ஒரு சீரான நிலைமையில அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பெருசா பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகாது. மிதுன ராசிக்காரங்க உங்கள் அருகில இருந்தா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட நடந்து அவங்க கிட்டே நல்ல பேர் வாங்கி அவங்களோட மனசுல இடம் பிடிக்கிற வேலையை பார்க்கணும். அவங்கள குறை சொல்லி விலகி போகாதீங்க. மிதுன ராசிக்காரங்க ஆக அதி உயர்ந்த சிறப்பான பதவிகளுக்கு போயிடுவாங்க அப்படின்னா அப்படி போக மாட்டாங்க. அது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பதவிக்கு மிதுன ராசி போக மாட்டாங்க. அப்படியே அவங்க பெரிய பதவிக்கு போனாலும் அதுல ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும். நீங்க அந்த குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு நீ என்ன ஜெயிச்சிட்டியா, நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா, நீ எப்படி ஆயிட்டியா அப்படிலாம் மிதுன ராசி சொல்லக்கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் சிறந்த ஊழியராக இருப்பார்கள். எந்த தொழிலை செய்தாலுமே கூட ஒரு கூட்டாளியின் பெயரில் செய்வது அவர்களுக்கு நல்லது, கூட்டிலே செய்வது நல்லது, பிறர் துணையோடு செய்வது நல்லது. குடும்பத்தின் பெயரில் அந்த ஒரு தொழிலை துவக்கிறது நல்லது. அப்போ குடும்பத்தினர் பெயரில் துவக்கிறாங்கன்னா ஏன் பேர் ராசியில தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு மிதுன ராசியை பார்த்து நீங்க ஏளனமா பேசக்கூடாது. அவங்க உழைப்புல தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களுடைய விதி அமைப்பு அவங்க ஏதோ ஒரு கூட்டாளரோடவோ அல்லது குடும்பத்தின் இருக்கக்கூடிய வேறு ஒரு இன்னருடைய பெயரிலவோ அவங்க அந்த தொழிலை செய்யணுங்கிறது அவங்களுடைய விதி அமைப்பு. அதுக்கு அவங்கள ஏளனமா பேசிடப்படாது. சில பேர் அப்படிலாம் பண்றீங்க. அவங்க ஒரு ஊழியராக இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த கம்பெனியில நம்பர் 1 ஊழியராக ஓனருக்கு அடுத்த இடத்துக்கு அவங்க போகலன்னு சொல்லி நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா, இன்னும் ஆகல, இல்ல நீ என்ன அப்படின்னா குறை சொல்லக்கூடாது. இருக்கிற வேலையில சிறப்பாக இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசி மனசுல இடம் பிடிக்கணும்னா அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய இருப்பின்படி ஏற்புடையவர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ரொம்ப சிறப்பா இருக்கும். மிதுன ராசி மனசுல இடம் பிடிக்கணும்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை அவர்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம். அல்லது லைட் கலர்ஸ், மஞ்சள் கலர் இல்லைன்னா லைட் கலர்ஸ், ரொம்ப அடிக்கிற மாதிரி அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி டார்க் கலர்லாம் அவங்களுக்கு ட்ரெஸ் நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடாது. லைட் கலர்ஸ் கொடுக்கணும். லைட் கலர்ஸ் அவங்க வச்சிருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லோ கலர் அவங்க வச்சிருக்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது. சில மிதுன ராசிக்காரங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நீங்க எல்லோ கலர்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில யோகம் உண்டாகும். அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா இருக்கு, இதை வாங்கி கொடுத்தது இவங்க தானே, நல்ல ராசியா இருக்காங்களே இவங்க அப்படின்னு உங்க மேல அவங்களுக்கு ஒரு நட்பு உண்டாயிரும். மிதுன ராசிக்காரங்களாம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஏன்னா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னே அவங்களுக்கு அப்பதான் தெரியும். நீங்க நல்ல மனுஷன்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மிதுன ராசிக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நட்புறவே மெயின்டைன் பண்ண முடியும். பாருங்க,
அளவுக்கு அதிகமான நட்பு காட்டுவாங்க, அளவுக்கு அதிகமான அன்பு காட்டுவாங்க மிதுன ராசிக்காரங்க. நீங்க மிதுன ராசிக்காரங்களினுடைய அன்புல மூழ்கி முத்தெடுக்கலாம். அப்படிப்பட்டவங்க அவங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க. சில பேருக்கு காதல் தோல்வி உண்டாயிருக்குமா, அந்த காதல் தோல்வி உண்டான மிதுன ராசிக்காரங்களுக்கு இணையராக ஒருவர் அமைந்தார். எப்படி கல்யாணம் ஆகும்ல, கல்யாணம் ஆகும் போறதுக்கு முன்னாடி அவங்க 2-3 பேரை லவ் பண்ணி அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கும்ல, அந்த கல்யாணம் ஆன நபர் இருக்காங்கல்ல, அந்த லவ் ஃபெயிலியர் ஏன் ஆணுச்சுங்கிறதுக்கான காரணங்களையும் ஆய்ந்து அறிந்து அந்த மிதுன ராசி தன்னுடைய புதிய அந்த இணையரை கொண்டாடுவாங்க. அது 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 லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் அவங்க அந்த தன் கணவனோட மனைவியோட சரியா வாழாம விட மாட்டாங்க. அவங்க ரொம்ப அற்புதமா வாழ்வாங்க. அந்த காதலை புரிஞ்சுக்கணும். திருமண பந்தம் சில பேருக்கு முறிஞ்சு போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அந்த இணையர் அவங்களுடைய காதலுக்கு தகுதி உடைய நபரா இல்லாததுனால. மிதுன ராசியினுடைய அன்புக்கு தகுதியுடைய நபராக ஒரு இணையரும் இருக்க வேண்டும் என்பது இந்த வீடியோ வாயிலா நான் கேட்டுக்கிறேன். மிதுன ராசிக்காரங்க சில பேர் தன்னுடைய துணையை விட்டு விட்டு வேறு ஒரு நபரின் மீது அன்பு செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், தன் அன்புக்கு தகுதி இல்லாத ஒரு துணையர் அமைந்து விட்டால் வேறு ஒரு நபரின் மீது அன்பை செலுத்தி விடுவார். இது ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ். இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரங்க அன்பு செலுத்தினாங்க அப்படின்னா அந்த அன்பை ஏற்கக்கூடிய தகுதியுடையவராக, தகுதி நிரம்பியவராக மிதுன ராசியை திருமணம் செய்த இணையர் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க சில பேருக்கெல்லாம் இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதனால பிள்ளைங்க இயந்திரம் தொடர்பான படிப்புகள் ஏதாவது படிக்கிறேன்னு சொன்னாக்க அவங்கள அனுமதிச்சு விடுங்க. அந்த கல்வி நிலையில அவங்க ரொம்ப பெரிய முன்னேற்றம் அடைய முடியும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறேன்னு ஏதாவது பிள்ளைங்க சொன்னா, மிதுன ராசிக்காரங்க கிட்ட புதிய நட்பை யாராவது துவக்க வேண்டும் என்று நினைத்தால் 5 என்கிற எண் தொடர்புடைய நாட்களில், 5 எண் என்கிற கூட்டு எண் வரக்கூடிய நாட்களில், அந்த நேரங்களில் மிதுன ராசியோட இப்ப 5ஆம் தேதி அல்லது கூடுதல் நம்பர் 5 வரக்கூடிய ஒரு தேதி, அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க அவங்க கூட பேச போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நன்மையை நீங்க உணர முடியும். இப்ப வியாழக்கிழமையில நீங்க மிதுன ராசியோட போய் பேசுனீங்க அப்படின்னா, இப்ப மிதுன ராசிக்கும் உங்களுக்கும் அது ஒரு சண்டை உண்டாயிருச்சு, ஒரு சமாதானத்தை உருவாக்க நினைக்கிறீங்க, வியாழக்கிழமை போய் மிதுன ராசிக்காரங்க கிட்ட பேசுங்க. அவங்க மனசுல நீங்க ஈஸியா இடம் பிடிச்சாரலாம். இதெல்லாம் நீங்க செய்து பார்க்கணும், பேசி பார்க்கணும். நிஜமா ரொம்ப சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. நான் சொல்றேன், 100% அது அப்படியே உங்களுக்கு பொருந்தி போகும். 100% உங்களுக்கு அது நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றது, நான் கேட்கறது நீங்க நடந்தே தீரும். மற்றவர்களை எளிமையாக கவரக்கூடிய நபர்கள் தான் மிதுன ராசி நபர்கள். ஒரு நிலைத்த தன்மை உடையவர்கள், சிறந்த கொள்கை உடையவர்கள், தான் ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு அதை எந்த நேரத்திலும் எவருக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு நபர் மிதுன ராசிக்காரர். அவர் ஒரு பாலிசி வச்சிருந்தாருன்னா அவர் இதுக்கு விட்டுருங்க, இஷ்டத்துக்கு. புத்தி கூர்மை உடையவர், விரோதிகளை கண்டால் கூட புன்னகைக்கக்கூடிய ஒரு குணம் அவருக்கு இருக்கிற காரணத்தினால சண்டை போட்டவங்க கிட்ட கூட அவங்க புன்னகையா சிரிச்சு பேசுறதுக்கு மிதுன ராசிக்காரங்களால முடியும். அதெல்லாம் ஏளனப்படுத்தி பேசக்கூடாது. அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷ குணம். அந்த குணத்தை நீங்கள் பாராட்டித்தான் பேச வேண்டும். ஏன்னா எல்லாரையும் ஏத்துக்கிற, எல்லாரையும் அனுசரிச்சு போற அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் அனுசரிச்சு போறாங்களா, ரைட், ஓகே, எல்லாரும் அனுசரிச்சு போவாங்க. இது என்னன்னா, இப்போ ஒரு வீட்டுல 3 மருமக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு மருமக மிதுன ராசி, மீதி 2 மருமகளுக்கு மாமியார பிடிக்கல. மிதுன ராசிக்கு மாமியார பிடிக்கலன்னாலும் 3 மருமகளுக்குமே பிடிக்கலன்னாலுமே அந்த மிதுன ராசி மருமக அனுசரிச்சு போவாங்க. அப்ப அனுசரிச்சு போகும்போது என்ன பண்றீங்க, மீதி 2 மருமக மிதுன ராசிக்காரங்களை திட்டுறீங்க. இன்னும் எங்களுக்கு பிடிக்கல, நீ மட்டும் அனுசரிச்சு போற, நீ மட்டும் நல்ல பேர் வாங்கிக்கிற அப்படின்னு.
இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. அதுக்காக அதெல்லாம் சொல்றேன். எத்தனை ஜாதகம் எனக்கு வருது, வர்ற ஜாதகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். எவ்வளவு பேர் என்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்குறீங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு. இல்ல நிறைய குடும்ப பிரச்சனை ஆகுது. மிதுன ராசியினுடைய விசேஷ குணம் இது. அனுசரிச்சு போறது. வேற எந்த ராசிக்கும் இந்த குணம் இருக்காது, மிதுன ராசிக்கு இருக்கு. மிதுன ராசியிலே சில நபர்கள் அரசியல் ஆர்வம் உடையவராக இருப்பார்கள். உங்களுடைய இணையருக்கு அரசியல் ஆர்வம் இருந்து ஒரு செய்தித்தாள்ல அரசியலை படிச்சு தெரிஞ்சுக்கவோ, ஒரு நியூஸ், ஒரு தொலைக்காட்சியில அரசியலை தெரிஞ்சுக்கவோ, அல்லது அரசியலில் ஈடுபடுவதற்கோ மிதுன ராசி ஆர்வம் காட்டினால் அவரை விட்டு விடுங்கள், விட்டுருங்க. எல்லா மிதுன ராசிக்கும் ஆர்வம் வராது, சில மிதுன ராசிக்கு ஆர்வம். தயாள குணமுடையவர், கருணைவாதி, மனிதநேயம் கொண்டவர், மனிதநேயம் கொண்டவர், எதையுமே சகித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர், எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். இதெல்லாம் நல்ல குணங்கள் அவங்க கிட்ட உள்ளது. இதெல்லாம் அனுசரிச்சு போகணும். துரோகிகளையும் பொய் சொல்லக்கூடியவர்களையும் மன்னிக்காத குணமுடையவர். அவங்க கிட்ட ஒரு சமரசமா பேசுவாங்க துரோகம் பண்ணா கூட, ஆனா மனசுல ஒரு வாரத்துல இருக்கும், அதை மன்னிக்கவே மாட்டாங்க. அதே போல சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் நல்லா பரிமாறுங்க, அவங்களுக்கு உணவு பரிமாறுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பரிமாறப்படுவது, பிறருடைய உபசரிப்பிலே உணவை ருசி பார்த்து உண்பது ரொம்ப பிடிக்கும். இப்ப மிதுன ராசி மனைவி இருக்காங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மிதுன ராசி அந்த மனைவிக்கு, பெண்ணுக்கு சமைச்சு கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்கன்னா மனசுல ஈஸியா இடம் பிடிச்சிருவீங்க. ஆமா, உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர். இந்த உலகத்திலே உண்மையாக இருக்கக்கூடிய அனைத்து நபரையுமே மிதுன ராசிக்கு பிடிச்சு போகும். நேர்மையா இருக்கக்கூடிய எல்லாரையுமே மிதுன ராசிக்கு பிடிச்சு போகும். ஆமா, எல்லாரும் நல்லா இருக்க. மிதுன ராசிக்காரங்க சாமி கும்பிட்டா நான் நல்லாக நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லாக்கணும் சாமின்னு கும்பிடுவாங்க. நீங்க மிதுன ராசிக்காரங்க சாமி கும்பிடும் போது வாய் விட்டு யாராவது வார்த்தைகளை வெளியில விட்டு பேசி சாமி கும்பிடுறவங்க யாராவது மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பக்கத்துல காதை வச்சு கேட்டு பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமின்னு தான் வேண்டுதல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆடு. விரோதிகளாக இருந்தாலும் கூட விரோதியினுடைய திறமையை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல குணமுடையவர் மிதுன ராசிக்காரர். விரோதியையும் பாராட்டுவாங்க. அதே போல மிதுன ராசிக்காரங்க ஈஸியா பேசிடுவாங்களா அப்படின்னா, இப்ப கடன்னு மிதுன ராசிக்காரங்க பேசுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை பேசணும்னா கூட யோசிச்சுதான் பேசுவாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மிதுன ராசிக்காரங்க ஸ்லோ ப்ராசஸ்ல பேசுறாங்கன்னா, என்ன இவ்வளவு மெதுவா பேசுற, என்ன அப்படி யோசிச்சு பேசுற, பிளான் பண்ணி பேசுறியா, திருட்டுத்தனமா பேசுறியா, திட்டம் போட்டு பேசுறியா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு வார்த்தை பேசினாலும் யோசிச்சு நிதானமா ரிலீஸ் பண்ணுவாங்க, மெதுவாத்தான் பேசுவாங்க. கடகடன்னு பேசினாங்கன்னா ஏற்கனவே யோசிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், யோசிச்சு செட் பண்ணிட்டாங்க வேர்ட்ஸை, அதனால கடகடன்னு பேசுவாங்க. ஏன்னா ஒருத்தட்ட பேசுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வீடியோவை உருவாக்கி இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படி பேசணும்னு அவங்க ஆட்டுக்கு எல்லாத்தையும் ரிஹர்சல் பார்த்துருவாங்க. ரிஹர்சல் பார்த்துட்டு அப்புறம் கடன்னு அடிப்பாங்க. ரிஹர்சல் பார்க்கலன்னாக்கா யோசிச்சு நிதானமாக தான் பேசுவாங்க. நீங்கள் கடன்னு பேசினாலும் என்ன இவ்வளோ வேகமாக பேசுறேன்னு திட்டுறீங்க, மெதுவாக பேசினாலும் யோசிச்சு என்ன பிளான் பண்ணி திட்டம் போட்டு என்ன பேசுறியான்னு அதுக்கும் திட்டுறீங்க. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. மிதுன ராசிக்காரங்க ஒரு வார்த்தையும் யோசிச்சு தான் பேசுவாங்க. மிதுன ராசிக்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு. தன்னுடைய கஷ்டத்தை பிறருக்கு புகுத்தி விடாமல் எந்த கஷ்டத்தையும் ஒத்தாளா, சிங்கிள் மேன் ஆர்மின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒத்தாளா தனியா நின்று பார்ப்பாங்க. சிங்கிளா தான் வரும். ஒரு டைலாக் இருக்குல்ல, சிங்கம் பொதுவாக சிங்கிளா வராது, கூட்டமாக தான் வரும். ஒரு படத்துல ஒரு டைலாக் இருக்கு, சிங்கிளா வரும். இவங்க சிங்கிளாவே சமாளிப்பாங்க. இவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும், ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கும் தன் கஷ்டத்தை கொடுத்து எல்லாரையும் உழைக்க வச்சு எல்லாரையும் சம்பாதிக்க வச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்தினா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒத்தாள்
சிங்கிளா நின்று அந்த கஷ்டத்தை சமாளித்து தன் குடும்பத்தை தூக்கி தன் தோளிலே சுமக்கக்கூடிய ஒரு நபர் தான் மிதுன ராசி. பிடிப்பட்ட நபர். மிதுன ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை வேலைகளை, புதிய வேலைகளை செய்யுங்க. மிதுன ராசிக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் வியாழக்கிழமையில போய் பேசுங்க. பேசுறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்கிட்ட வியாழக்கிழமை நீங்கள் பேசுவது என்பது மிகுந்த சுபத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில மிதுன ராசிக்காரர்கள் புதிய நல்ல காரியங்களை துவக்குவது என்பது அவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். வியாழன் என்பது நல்லதுன்னு பாருங்களேன். மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசி பெண்களினுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், தாம்பத்தியத்துல எப்படி அவங்களுடைய குணாதிசயம் இருக்கும், இதை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்றது ஈஸி தானே. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கி பழகக்கூடிய நபர்கள் தான் புரிஞ்சுக்கவே முடியும். மிதுன ராசியில பிறந்தவர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நபர்கள். மிதுன ராசி பெண்கள் அப்படிங்கிற போது சில குணங்கள் மாறுபடும். நான் சொல்லக்கூடியதுல பொது குணங்கள் வேற, ஆண்கள் பெண்கள்னு பிரித்து சொல்லும் போது குணங்கள் வேற வேறையா இருக்கும். நான் ஏற்கனவே மிதுன ராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்க, மிதுன ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா வீடியோ கொடுத்துட்டேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னன்னா, மிதுன ராசிக்காரங்கள்ட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும், அவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கணும், அவங்களுடைய மனதில கவர்வது, அவங்க மனதில் இடம் பிடித்து அவங்க மனதை கவர்வது எப்படி, மனதில் இடம் பிடிப்பது எப்படி, எப்படி பழகுவது மிதுன ராசிக்காரங்க கிட்ட, அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோவினுடைய நோக்கமே அதுதான். மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு விரும்புவார்கள் மிதுன ராசி பெண்கள். அப்ப என்ன செய்யணும், மிதுன ராசி பெண்கள் கருத்து சொன்னா காது கொடுத்து கவனமா கேட்டீங்கன்னா போதும், அவங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம். அவங்களுடைய கருத்துக்களை பிறர் கேட்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அவங்க பேசும்போது கூர்க்க பேசக்கூடாது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை மிதுன ராசி பெண்கள் முழுமையாக கேட்பார்களா அப்படின்னா, அதை கேட்காம இடையில கூட அவங்க தடை பண்ணி பேசிட்டே இருக்கும்போது குறுக்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி பெண்கள் பேசுவாங்க. அப்படி பேசினாலும் அதையும் பொறுத்து போங்க, அப்பதான் அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியும். ஆமா, மிதுன ராசி பெண்கள் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மிதுன ராசி பெண்கள் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை தேடுவார்கள். தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களோடு நட்பு கொள்வார்கள். தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை தன்னோடு வைத்துக் கொள்ளுவார்கள். அப்ப மிதுன ராசிக்காரனுடைய காதலனோ அந்த கணவனும் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கணும். அப்பதான் நீங்க அவங்க கூட இருக்க முடியும். இல்லைன்னா தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மிதுன ராசி பெண்களுக்கு ஊர் சுற்றுவது பிடிக்கும். காதலனோ கணவனோ அவர்களை சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்லுங்கள். ஊர் சுத்துறது அப்படின்னா உங்க வீட்டை விட்டு நீங்க வெளில அழைச்சிட்டு போனாலே ஊர் சுத்துறது தான். மிதுன ராசி பெண்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள். அவரை சிரிக்க வைத்துக் கொண்டே இருங்கள், அவர்கள் மனதிலே இடம் பிடித்து விடலாம். மிதுன ராசி பெண்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ், ஏ கிளாஸ், பி கிளாஸ், பி கிளாஸ், டி, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ், எல்லா கிளாஸ்லையும் அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். இப்படி நண்பர்கள் வைத்திருந்தால் அதை வீட்டில் உள்ளவர்கள் அனுமதியுங்கள், விட்டுருங்க. அவங்க சின்ன பிள்ளைகிட்டையும் பழகுவாங்க, பெரிய ஆள்கிட்டையும் பழகுவாங்க. அவங்க நல்லவங்கள்ட்டையும் பழகுவாங்க, கெட்டவங்கள்ட்டையும் பழகுவாங்க. மிதுனராசிக்காரங்க இவங்க தவறு செய்ய மாட்டாங்க. மிதுனராசி பெண்கள் ஆனால் எல்லாத்தையும் பழக்கம் வச்சிருப்பாங்க. அதை உதாசீனப்படுத்தி விட்டுறாதீங்க. பல நேரங்களில் மிதுனராசி பெண்ணை நீங்கள் கணிக்கவே முடியாது. இவர் இப்படித்தான் பட்டவர் என்று கணிக்க முடியாது. அதனாலே அவரை நீங்கள் கணிப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். மிதுன ராசி பெண் யாருக்கும் அடிபணிய மாட்டார். அவரை அடிபணிய வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அடிபணிய வைக்கணும் நினைச்சா அங்க பிரச்சனை தான் உருவாகும். இதெல்லாம் மிதுன ராசி பெண்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு சொல்றேன். மிதுன ராசி பெண்கள் ஒரு செகண்ட்ல காதல்ல விழுந்துருவாங்க. திடீர்னு காதலில் விழக்கூடிய நபர்கள். அப்ப எப்படி அவங்கள காதலில் வீழ்த்துவது? அன்பான பேச்சு, மனசுல இடம் பிடிக்கலாம். அன்பான பேச்சு பேசினாலே காதல் மனநிலைக்கு ஈஸியா மாறி விடுவார்கள். விரைவில் காதலிக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசி பெண்கள். மற்ற பெண்களை விட இப்ப கன்னிராசி பெண்ணெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காதலிக்க வைக்க முடியாது. நீங்க கன்னிராசி பெண்கள் அது ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன், ரொம்ப ஆராய்ச்சி மனநிலை உள்ளவர்கள் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
நீங்க கன்னிராசி பெண்கள், மிதுனராசி பெண்கள் 2 வீடியோவுமே பாருங்க. ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அன்பா பேசணும், அவ்வளவுதான். நீங்க அன்பா பேசி அவங்க நம்பணும். நீங்க அன்பா பேசினாலே அவங்கள வந்து உடனே அவங்க வந்து மிதுனராசி பெண் உங்களை காலிச்சிடுவாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. உங்களை உண்மையான நீங்க உண்மையான அன்பை காட்டுறீங்க, அவங்க நம்பினா தான் அவங்க காதலிப்பாங்க, இல்லாட்டி காதலிக்க மாட்டாங்க. விரைவில் காதலிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீங்க இன்னும் மிதுனராசி பெண் ஒண்ணு சீப்பா நினைச்சிடாதீங்க, அப்படி நினைச்சிடாதீங்க. நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறாதீங்க. மிதுனராசி பெண்கள் சரியோ தவறோ ஏதாவது இப்போ தவறு பண்ணிட்டா கூட, அல்லது ஏதாவது ஒரு விஷயம்னாலும் கூட தன்னை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தேடி தேடி அவர் பேசுவார். தன்னை நியாயப்படுத்திக்க எதையாவது கண்டுபிடிச்சு அவங்க பேசுவாங்க. என்ன பண்ண, என்னம்மா பேசுற, உன் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு என்னென்ன பேசுற அப்படின்னு நீங்க எல்லாம் மனசு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். எதிர்த்து பேசுனீங்க, அந்த பொண்ணு மனசுல உங்களுக்கு இடம் இல்லை. அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கணும்னா தன்னை நியாயப்படுத்துறதுக்கு அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் பேசாம கவனமா கேட்டுக்கணும் நீங்க. ஆமா, பாருங்க, அவங்க வந்து ஒரு நபரை காதலிச்சுட்டாங்க, கண்மூடித்தனமா காதலிப்பாங்க, நல்லா காதலிப்பாங்க. சிறந்த துணையை தேர்ந்தெடுப்பதில் அவர் கவனமாக இருப்பார். உண்மையான அன்பைத்தான் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் மிதுனராசி பெண்ணிடம். ஒரு விஷயம் தனக்கு சந்தோஷம் கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் மிதுனராசி பெண்கள். அதனால மிதுனராசி பெண்ணை காதலிக்கக்கூடிய நபர் அவருக்கு சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியை அவருக்கு தரவில்லை என்றால் தூக்கி வீசிடுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நன்கு படித்த துணையை, நன்கு அறிவான துணையை, அப்படிப்பட்ட ஆண்களை விரும்புவார்கள். இப்ப படிக்கலைனாலும் நல்ல அறிவு இருக்கணும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இணையரை, அப்படிப்பட்ட ஒரு துணையை தான் மிதுனராசி பெண்ணுக்கு பிடிக்கும். மிதுனராசி பெண்ணுக்கு இதுதான் பிடிக்கும் சொல்லியாச்சு இல்ல. அப்போ உங்களுடைய காதலி மிதுனராசியா இருந்தா நீங்க அறிவானவரா மாறணும், அப்பதான் பிடிக்கும். இப்ப ஜாதக ரீதியா பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் மிதுனராசிக்காரங்களோட, மிதுனராசி பெண்ணோட நெருப்பு ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி, தனுசு ராசி, மேச ராசி, இந்த ராசிகள் பொருந்தக்கூடிய ராசி. இது பொதுவா சொல்றேன். இப்ப பேரண்ட்ஸ் வந்து மிதுன ராசி பெண்ணுக்கு நீங்க பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா சிம்மம், தனுசு, மேசத்துல பார்க்கறது நல்லது. அது தீவிர ஆராய்ச்சி, அந்த பையனோட ஜாதகத்தை நீங்க இன்னும் தீவிர ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நீங்க சிம்மம், தனுசு, மேசம்னாவே பொருந்திடணும் பார்க்கக்கூடாது. ஒரு பொதுவான ஒரு கருத்து, பொது பலன் இது. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. அது வந்து சில மிதுன ராசி பெண்களுக்கு மிதுன ராசி ஆண்களே பொருந்தி போகும். அது வந்து எது சொல்றது, அத்திப்பூத்தா மாதிரி அது ஒரு பொருந்தி போகும். சில நேரங்கள்ல பொருந்தி போகும். அதுவும் நீங்க பார்க்க முடியும். அது பொருந்துறது ரொம்ப கஷ்டம், சில நேரங்கள்ல பொருந்தி போகும். கன்னிராசி மீனராசியோட அவங்கள வந்து இணையராக இணைச்சு வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வாழ்க்கை கடினமானதாகவும் சவால் நிறைந்த வாழ்க்கையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதனால மீனராசி, கன்னிராசி ஆண்களை மிதுனராசி பெண்களோட இணைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. பாருங்க, மிதுனராசி பெண்களினுடைய பருவ வயதில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில இருப்பார்கள். அதனால அவங்களுக்கு ஆறுதல், தேர்தல், ஐடியாஸ் நிறைய தேவைப்படுது. பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருங்க. மிதுனராசி பெண்களுக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில இருப்பாங்க. இது அவங்களுடைய அந்த நேர குணம் அப்படிதான் இருக்கும். இந்த சமூகத்தோட வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோட இருக்கிறதுக்கு விரும்பினாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வாலிப வயதுல இருக்கக்கூடிய மிதுனராசி பெண்களுக்கு. அதனால தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களை மட்டுமே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால நட்பு வட்டத்திலையும் அவங்களுக்கு தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய தனக்கு இணையான நபர்கள் இல்லைனாலும் நட்பு வட்டமே குறையறதுக்கு, நட்புகளோட ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு மிதுனராசி பெண்களுக்கு. அது இந்த பருவ வயசுல படிக்கக்கூடிய காலங்கள்ல சொல்றேன், இந்த கல்லூரி காலங்கள் அந்த டைம்ல, அது போல வயசுல அவங்களுக்கு அப்படி டைம் இருக்கு. அல்லது ஒரு 25, 23 வயசு அந்த டைம்ல வேலைக்கு போனாலும் வேலை சூழ்நிலையில அந்த பெண்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால மிதுனராசி
பெண்கள் வாலிப வயசுல இருக்கக்கூடிய பெண்களோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு இது போல சூழ்நிலைகள், குழப்பமான மனநிலைமை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களும், நீங்கள் வீட்டில் இருப்பவர்களும் இவர்களுக்கு மேலும் குழப்பத்தை உருவாக்கி விடக்கூடாது. ஏன்னா மேலும் அவங்களே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. நீங்க குழப்பத்தை உருவாக்கி விட்டீங்கன்னா அவங்க அப்புறம் திரும்ப உங்களுக்கு பிரச்சனை யாரும் குடும்பத்தில் உள்ளவங்களை பிடிக்காம போயிடும். இடையூறுகள் ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு கொஞ்சம் தனித்து இருக்கக்கூடிய தனிமை சூழ்நிலையையும் அவர்களே உருவாக்கி கொள்வார்கள் மிதுனராசி பெண்கள். அப்படி உருவாக்கி கொண்டால் அந்த வாலிப வயசுல அந்த தனிமையை நீங்கள் அனுமதிக்கக்கூடிய நபராக குடும்ப உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாவிட்டால் பிரச்சனைகள் உருவாகும். நான் சொல்றேன், கொஞ்சம் தனியா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்கும். அதனால சொல்றேன், உங்களுக்கு மிதுனராசி பெண்கள் எப்போதுமே நல்ல ஆர்வமும் ஊக்கமும் இருக்கக்கூடிய துறைகளிலே வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். பொதுவாக கலை சம்பந்தப்பட்ட துறைகளில், கலை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட, அது திரைப்படத்துறையாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸு அது மாதிரி துறைகளாக இருக்கலாம், அல்லது நகை துறையாக இருக்கலாம், ஓவியத்துறைகளாக இருக்கலாம், பாடல் இசை, இதெல்லாம் கலை இல்லை, கலை சம்பந்தப்பட்டதில்லை, அதில் இருக்கலாம். அதே போல் ஒரு நபரும் தனிப்பட்டு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் அதை தயாரிக்கக்கூடிய பணிகளில் அவங்க ஈடுபடலாம், கட்டிடக்கலையில் ஈடுபடலாம், சட்டத்துறைகளில் ஈடுபடலாம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஈடுபடலாம், தீயணைப்புத்துறை சார்ந்த பணிகளில் அவங்க ஈடுபடலாம். இதெல்லாம் அவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இது போல துறைகளை அவங்க தேர்ந்தெடுத்தா நீங்கள் அனுமதி கொடுக்கணும். மிதுனராசி பெண்களுக்கு சொல்கிறேன், மிதுனராசி பெண்களுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பஞ்சாயத்து. இது இல்லாமல் வேற துறைகள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் பொதுவான துறைகள் சொன்னேன் உங்களுக்கு. மிதுனராசி பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு விஷயம், பாலியல் உறவை பொறுத்தவரை மிதுனராசி பெண்கள் என்பவர்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். உடல் தோற்றத்தையும் அழகையும் அவர்கள் விரும்பக்கூடிய நபர்கள். மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள், சில பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பொது உருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூசினார் போல தேகம் உடையவர்கள். பெரிய குண்டுன்னு சொல்லிட முடியாது, ஆனா குண்டுக்கு இணையான, அதாவது ஒல்லியான தேகம், மெலிந்த தேகம், குண்டான தேகம்னு சொல்லுவோம்ல, அந்த குண்டுக்கு இணையான தேகத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது அந்த தேகத்தை பிடிச்சு அவங்க இருப்பாங்க. அந்த தேகம் அதாவது குண்டா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பூசினார் போல தேகம் உடையவர்களாக இருப்பார்கள். தன் இணையரோடு தன் கணவரோடு பாலியல் உறவிலே சிறந்ததாக பொருந்தக்கூடிய ஒரு பாலியல் உறவை அனுபவம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். தன் கணவரோடு சிறப்பான முறையிலே பொருந்தி போக வேண்டும் என்று, ஒரு நல்ல பாலியல் உறவை முன்னெடுக்க வேண்டும் என்று சிந்தனை அவர்களுக்கு இருக்கும். பாலியல் உறவிலே புதிய விஷயங்களையும் புதிய நுட்பங்களையும் செய்யக்கூடியவர்களாக, புதிய நுட்பங்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த புதிய நுட்பங்களை விரும்பக்கூடியவராக அந்த பெண்ணினுடைய கணவரும் இருக்க வேண்டும். அவங்க இருப்பாங்க, அந்த கணவரும் அது இருக்க வேண்டும். மிகுந்த நெருக்கமான உறவை தன் கணவருக்கு வழங்கக்கூடிய ஒரு நபராக அந்த பெண் இருப்பார், மிதுனராசி பெண். அந்த மிதுனராசி பெண்ணுக்கும் சிறந்த நட்பையும் சிறந்த உறவையும் வழங்கக்கூடிய நபராக காதல், லவ், ரொமான்ஸ், SEX இந்த மூன்றையும் சிறப்பாக தனது துணையிடமிருந்து உற்சாகத்துடன் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமையும், உற்சாகத்தோடு அணுக வேண்டும் என்கிற மனநிலையும் அவருக்கு இருக்கும். அப்ப மிதுனராசி பெண்ணினுடைய மனதிலே எப்போதும் நீங்காத இடம் பிடிக்க வேண்டும் என்றால், இந்த லவ்ல, ரொமான்ஸ்ல நல்ல பெஸ்டான ஒரு நபராக அந்த கணவர் இருக்க வேண்டும் என்று, அந்த கணவர் மனதில் கணவர் மிதுனராசி பெண்ணினுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கணும் நீங்க, அதுக்காகத்தானே நான் வீடியோ கொடுக்குறேன். நல்ல சிறப்பா இருக்கணும். மிதுனராசி நபர்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்க எல்லாம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா ராசிக்குமே சொல்லிடுவேன். இப்போ மிதுன ராசி இன்னைக்கு 23ஆம் தேதியா, அடுத்து கடக ராசிக்கு 24ஆம் தேதி, சிம்ம ராசிக்கு 25ஆம் தேதி, கன்னி ராசிக்கு 26ஆம் தேதி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27ஆம் தேதி வீடியோ வெளியாயிரும்.
விருச்சிக ராசிக்கு 28. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு ராசிக்கு தானே கொடுக்க முடியும். ஒரே நாளில் 12 ராசியும் கொடுத்துட முடியாது. தனுசு ராசிக்கு 29, மகர ராசிக்கு 30, கும்ப ராசிக்கு 31, மீன ராசிக்கு பிப்ரவரி 1. பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து நான் என்ன நினைக்கிறேன், மேசராசி A to Z, ரிஷபராசி A to Z, மிதுன ராசி A to Z 2 hour ஆகும் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. வரிசையாக வீடியோ கொடுக்க போகிறேன். அதான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்புறம் எந்த ராசி பலனும் எந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு வீடியோ தரப்போகிறேன். சிறப்பான ஒரு வீடியோ. எல்லா கணிப்புகளும் நீங்கள் அதில் ஒரு பாயிண்டோட நீங்கள் வர சொல்ல முடியாது. அப்படி வீடியோ கொடுக்க போகிறேன். எல்லாத்தையும் மிக துல்லியமாக கணிச்சு கொடுக்க போகிறேன். A to Z அப்படிங்கிற வீடியோ ஒரு ராசிக்குமே தனித்தனியாக. மார்ச் 1லேருந்து மார்ச் 8 வரைக்கும் கர்மா கிளென்சிங் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. சிறப்பான பயிற்சி. கலந்துக்கங்க. ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே கலந்துக்கலாம். மிதுன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ அனுப்பி வைங்க. மிதுன ராசியும் மிதுன ராசி அல்லாதவர் யாராக இருந்தாலுமே இந்த யூடியூப் வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. எவ்வளோ சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு போகுது அப்படிங்கிறதையும், மிதுன ராசி அல்லாதவர் இனிமேல் அவர்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள், அவர்களை புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் உடனே கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் எனக்குமான கம்யூனிகேஷனே கமெண்ட் தான். கமெண்ட் கொடுங்க. வேற மிதுன ராசியை பற்றி இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேள்விகளை எழுப்புங்க. நான் அதற்கான வீடியோக்கள் அடுத்தடுத்த நேரங்களில் நான் தர்றேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் கேள்விகள் எழுப்பி இருந்ததுனால தான் நான் இப்படி வீடியோக்கள் நான் உங்களுக்கு தர்றேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் நான் தர்றேன். பல பேருடைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்கு அது மாதிரி கடகராசி சிம்ம ராசிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். வேறு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கேட்டு வைங்க, நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லதுங்க.